வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய பதிவு வந்து ஏலக்காய் தான். ஏன் இந்த ஏலக்காய் வந்துட்டு இந்த டயத்தில் சொல்கிறேன்னா, திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் வருது, த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால் டெய்லியுமே பானை தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்பேன். ஒரு நேற்றுலாம் கூட நல்ல இன்ஃபெக்ஷன் தான் ஆச்சு. இன்றைக்கி இந்த 2 ஏலக்காய் சாப்பிட்டு தான் இப்போ உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த ஏல அரிசி வந்து உள்ளே இருக்கிறத எடுத்து நீங்கள் அதை சாதா அரிசியோடவே இல்லைன்னா வெறுமனையே நீங்கள் பண்ண அந்த எச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டைக்குழியில் முழுங்கும் போது அந்த தொண்டை பேசவே முடியல, தொண்டை கரகரன்றது எல்லாமே ஈஸியாக சரியாயிடும். இருமலுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் நைட் டயத்தில் ஒரு ஏலக்காயை வந்துட்டு அதோட அந்த மேல் தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கும் ஏல அரிசி, அதை வந்துட்டு நீங்கள் அதை மென்று சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். அந்த எச்சில் முழுங்கிட்டு சூடாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு அந்த தொண்டை கட்டுறது, திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஐஸ் வாட்டர் குடித்தேன், மழையில் நனைஞ்சேன், இதுக்கெல்லாம் இம்மிடியேட் ரிசல்ட். எடுத்ததுக்கெல்லாம் நம்ம ஓடி மாத்திரை மருந்துன்னு சாப்பிடாம இது மாதிரி இந்த ஏலக்காய் வந்து இதில் நம்ம என்ன பாயசத்தில் போடுவோம், இல்லை டீயில் இஞ்சியோடு தட்டி போடுவோம். மற்றபடி இது பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன், இது அப்புறம் இருமல், எல்லாத்துக்குமே சளிக்கு வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும். இதை நீங்கள் போட்டு 2 ஏலக்காய், இது கூட ஒரு கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி குடித்தாலும் ஒரு நல்ல கஷாயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக பண்ணுங்கள். ஈஸியாக பண்ணிட்டு இதை வரப்போகிற இந்த மழை இந்த குளிர் காற்றுக்கெலாம் வந்துட்டு ஈஸியான இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் கிச்சனில் இருக்க பொருள்களை வச்சு நீங்கள் வந்துட்டு நல்ல ஆரோக்கியத்தை தேடலாம்.